என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண் காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண் காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் மறைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே இப்ப நீங்க எனக்காக என் வாழ்க்கைக்காக அக்கறைப்பட்டு போன்னு சொல்றீங்க. அன்னைக்கு இங்க இருந்து போனாலே மல்லிகா, அவளுக்கு வாழ்க்கை இல்ல? அவளா அவ புருஷனை தேடிட்டு இங்க வரமாட்டா. ஆனா நாங்களா தப்பிக்கிட்டு போகணும், நாங்களா விட்டு கொடுக்கணும். என்னமா? 100ல ஒரு வார்த்தை சொன்ன. என்ன பேசுற கமலா? மல்லிகா பிரச்சனை கோகிலா பிரச்சனை ஒண்ணா? அப்பா, அந்த பிரச்சனை 1 2ங்கிற கவலையில எனக்கு இல்ல. அடிச்ச மனுஷன் அவர் வந்து கூப்பிடட்டும். போறதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிக்கலாம். தள்ளுடா. என்னாச்சுங்க உங்களுக்கு? அந்த குடும்பத்துக்கு இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? இத பாரு கமலா, நீ நல்லதுக்கு பேசுறியா கெட்டதுக்கு பேசுறியான்னு எனக்கு புரியல. கோகிலா ஒரு தப்பு பண்றான்னா நீ எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நீயே இப்படி ஏட்டி போட்டியா பேசிட்டு இருந்தா எப்படி? ஆமாங்க,
நாங்க ஏட்டிக்கு போட்டியே சொல்லித் தரோம், நீங்க பேசுறதா தத்துவம். ஊன்னா அந்த பூவரசு குடும்பம் போல வருமாங்கிறது, நாங்க பேசின மட்டும் தப்புங்கிறது. என்னமோ பண்ணுங்க. டேய் பாத்தியாடா, நான் என்ன பேசுறேன், உங்க அம்மா என்ன பேசுறான்னு. இங்க பாருங்க, அவங்க எல்லாம் சரியா தான் பேசுறாங்க. நீங்க தான் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னைக்கு தான் உங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை வருமோ தெரியல. ஏதாவது பண்ணிட்டு போங்க. இவனை எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டையா இருந்தா என்ன பண்ண முடியும்? தாமரை, 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 ஏங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க என்னன்னு கூட கேட்காம அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, முதல்ல தாமரைன்னு கூப்பிட்டீங்களா, அதான் நான். என்னங்க இது, தாமரை தானே உங்க பேரு? இது ஒரு விஷயம், இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? ஒரு காஃபி போட்டு தர முடியுமா? காஃபியா? ஏங்க சாப்பிடுற நேரத்துல இப்ப போய்? இல்லைங்க, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க. தலைவலியா? என்னங்க சொல்றீங்க? இல்ல, சாதாரண தலைவலி தான். என்னங்க தலைவலின்னு சொல்றீங்க? ஏற்கனவே என்னங்க இது, நெத்தி இப்படி சுடுது. எங்க ஜுரம் மாதிரி தெரியுது, வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இல்லைங்க, ஜுரம்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண தலைவலி தான். இல்லங்க நெத்தி சுடுது, நீங்க வாங்க டாக்டர் கிட்ட போலாம். தாமரை, புரிஞ்சுக்கோங்க, உங்களால முடிஞ்சா காஃபி போட்டு தாங்க, இல்லாட்டி அதுவும் வேணாம். அம்மா, அம்மா. இல்லங்க, அத்தை பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ச்சே, ஒரு காஃபி கூட. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸுங்க. என்னங்க? தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதாவது மாத்திரையாச்சும். ஒன்றும் இல்லைங்க, வெறும் சாதாரண தலைவலி தான், கொஞ்ச நேரம் தூங்குனா சரியா போயிடும். என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க.
என்னங்க? இந்த பாலையும் பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு இல்லைங்க, நான் இல்ல நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க இதை சாப்பிட்டா மாத்திரையை முழுங்கிடலாம். வெறும் வயித்துல மாத்திரை போட்டா கஷ்டம், அதான். தாமரை அது மனசுல உன்னை தெய்வமா நினைக்குதுடா. சாப்பிடுங்க. கட்டிக்கிற புருஷன் எங்க போறான் என்ன பண்றான்னு வேவு பாக்குற பொண்டாட்டிக்கு மத்தியில நீ அவளுக்கு தாலி கட்டினதே மறந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு இதையும் சொல்லி உன்னை நம்புறாங்கன்னா டேய் அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்தாங்க. இல்லை பரவாயில்ல, கொடுங்க, நான் தேய்ச்சிக்கிறேன். நீங்க போங்க. ஆ ஆ ஓகே சார், நீங்கள் ஷார்ப்பாக 10 o'clock ஆஃபீஸ் வந்துடுங்க. நானும் வந்துடுறேன். ரைட் சார், ஓகே. என்னங்க சொல்லுங்க. என்னங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படிங்க இருக்கு? இப்போ பரவாயில்லைங்க, நல்லா தூங்கிட்டேன்ல. நேத்து உங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கிட்டேன். இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, ஏற்கனவே உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு, அதான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஜுரம் வர அடிச்சுதா மனசு கேட்கல. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏதோ அலைச்சல்னால தான் எனக்கு இப்படி இருக்கு. இப்ப தலை வலிக்கல? இல்லை, லேசாக ஏதோ, அவ்வளோதான். டாக்டர் கிட்ட போலாங்களா? இல்லை வேணாங்க, இதுக்கு எதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு, நான் வரேங்க. ஏங்க? என்னங்க? தேங்க்ஸ்ங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு? இல்லை, எனக்காக ராத்திரியும் கூட பார்க்காம மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே. என்னங்க இது? நான் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறேன்? ஒரு மனைவியா கணவனுக்கு செய்யற கடமை தானங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். மல்லிகா, என்னடி இது? என்ன செய்யறதுன்னு தெரியலடி. நான் சொன்ன மாதிரி செய்யலன்னா இன்னைக்கு அவன் இஷ்டம் போல நடக்கும்னு சொல்லிருக்காண்டி. அவனுக்கு
உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையாடி? இறக்கமா? அவன் மனுஷனா இருந்ததானே இறக்கங்கிற ஒரு குணம் இருக்கும். அவன் தான் அரக்கன்னு நிரூபிச்சிருக்கானே. இப்படியே அவனை நினைச்சு புலம்புறதை விட இதுக்கு ஒரு முடிவு கட்டினா என்ன? என்ன என்னடி முடிவு? பேசாம கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் அவன் பண்ண அசிங்கத்தை சொல்லுவோம். இல்லடி, அவன் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. பின்ன என்னதான் பண்றது? அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்படி இருக்கணுமா? அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடும்டி. மல்லிகா, இதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். என்னடி பண்ண போற? நேரா அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அவன் மறைச்சு வச்சிருக்கிற CD எல்லாத்தையும் எடுத்து அழிக்க போறேன். என்னடி சொல்ற? நீ தான் அன்னைக்கு சொன்ன அவன் பழைய இடங்களை அதை மறைச்சு வச்சிருக்கானு. இல்லடி, அவன் நம்மள மிரட்டுறதுக்காக தான் அப்படி சொல்லிருப்பான். போய் தேடுவேன். இல்ல அவன் வீட்ல இருக்கிற லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாத்தையும் கொளுத்துவேன். மல்லிகா, எந்த முயற்சியும் எடுக்காம நம்ம பயப்படுறதுனால தான் அவன் நம்மள மிரட்டி பாக்குறான். அதுக்கு இல்லடி, அவன் கெஸ்ட் ஹவுஸே ஒரு குகை மாதிரி. நீ அங்க போய் அவன் பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும், ஒன்னு அந்த CD நம்ம கைக்கு வரணும், இல்ல என் உயிர் போகணும். தினம் செத்து பழிக்கிறத விட என் உயிர் போறது எவ்வளவோ மேல். இனியும் பொறுத்துக்க முடியாது. நான் கிளம்புறேன். மல்லிகா, இதுல நீ மட்டும் இல்ல, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நல்லதோ கெட்டதோ ரெண்டு ஒண்ணு பாத்துக்கலாம். நானும் வரேன், வா போலாம். षण्मुखाय नमः ॐ बालनेत्रसुधाय नमः ॐ प्रभवे नमः ॐ पिङ्गलाय नमः ॐ दिक्काधुवे नमः ॐ सिगिवागनाय नमः ॐ दशभुजाय नमः। கடவுளே, அவரை நீதான் காப்பாத்தணும். எங்களுக்கு ஒண்ணு விட்டா வேற யாரும் இல்ல. ஏற்கனவே மறதினால எத்தனையோ பிரச்சனை. இப்ப தலைவலிக்குதுன்னு வேற சொல்றாரு. எங்களை கைவிட்டாத சாமி. उमा कोमल हस्ताभ्यां शम्भाविदललाडहं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजं महावल्लिदेवसेनासमेत सुब्रह्मण्यस्वामिने नमः। त्र्यम्बकं वजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमवन्दनामित्योर्मुक्षीयमामृतात्। உங்க ஆத்துக்கார் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டேன். இந்த விபூதியை அவர் நெத்தியில இட்டு விடுங்க, ஒரு குறையும் வராது. சந்தோஷமா இருப்பீங்க. பிரகாரத்தை சுத்தி வந்து நல்லா வேண்டிக்குங்க. சரிங்க. சாமி, ஆ? அர்ச்சனை பண்ணணும். பண்ணிடலாம். யார் பேர்ல? பாரி சாருலதா. யாரு? பாரி. பாரியா? ஏன் சாமி? இல்ல கேட்டம்மா. பாரி நாமதேஸ்ய சககுடும்பானாம் கேமதேரிபதி ஆயுளாரோக்கியஸ்வதியானாம் விவர்த்தர்த்தம் மகாவித்யதேவசேனாஸ்மி சுப்ரமண்ய சுவாமி பரிபூர்ண கிருபாகடாதிபசித்திரஸ்தோ. ஓம் तत्पुरुषाय विद्महे महाशेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात्। महावल्लिदेवसेनासमेत सुब्रह्मण्यस्वामिने नमः। आद्यदीपं दर्शयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमवन्दनान् नित्योर्मुक्षीयमामृतात्। प्रसादं सर्वाभीष्टफलसिद्धिरस्तु। महावल्लिदेवसेनासमेत सुब्रह्मण्यस्वामी परिपूर्ण। ஹே தாமரை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? யாருக்கு வேண்டுது? அவருக்கு தாங்க. அவருக்கு தானா? உங்க ஹஸ்பண்டுக்கா? ஆமாங்க. ஏன், அவருக்கு என்ன பிரச்சனை? தலைவலிங்க, அதான். என்ன தாமரை, சாதாரண தலைவலிக்கு கூடவா வேண்டுவீங்க? அதுக்கு இல்லைங்க, அவருக்கு ஏற்கனவே தலையில பிரச்சனைங்க. பழசெல்லாம் மறந்துட்டாரு. என்ன சொல்ற? பழசெல்லாம் மறந்துட்டாருன்னா யூ மீன் அனிமிஷியா?
இல்ல செலக்டிவ் அனிமேஷியா? அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. அதான் இத வச்சு வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. என்ன தாமரை, அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லிருக்க கூடாதா? பாரியும் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லிருந்தா ஏதாச்சும் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்க ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. சரிங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பாரி கிட்ட நான் கட்டாயம் பேசுறேன். நான் கிளம்புறேங்க. யாரு சார் அந்த பொண்ணு? இவங்களா? இவங்க பாரி வீட்ல வேலை செய்யறாங்கம்மா. பேரு தாமரை. நல்லா சமைப்பாங்க. ஓ, இவங்கள பத்தி தான் அன்னைக்கு சொன்னியா? பாவம்மா. அதான் பாரி கிட்ட சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச சொல்றேன். ஆமா சாரு, நீ பேசி ஏதாவது ஹெல்ப் பண்ணு. சரிம்மா. வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஐயா, வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன். வரத்துக்கு லேட் ஆனாலும் ஆகும், பாத்துக்கோ. சரிங்க ஐயா. ஐயா, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா. வாங்க. அவன் போயிட்டாண்டி. சத்தம் போடாத. ஏய், அந்த கபோர்ட்ல இருக்கான்னு பார்க்கலாம்.